புகாரி முஸ்லிம். ஆக்கிப் என்றால் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் நபியே கிடையாது. நபின்னு வாதிச்சு வந்தாம்னா உலக அளவில் மிகப்பெரிய பொய்யர்களின் தலைவர். எனக்கு பின்னால் நபி இல்லை, நான் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெயரை விளக்கம் சொல்லுகிற பொழுது இதையே சொல்லி காட்டுவார்கள். இன்னும் சொன்னாங்க, முதல் நபியார், கடைசி நபியார், இறுதி நபியார் என்பதையும் பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள். பெயரை சொல்லுகிற பொழுதும் நான் முத்திரை நபி. முதல் நபியார் என்று சொல்லுகிற பொழுது கண்மணி நாயகம் சொன்னார்கள், அவ்வல் அம்பியாய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாஹிருஹு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வல் அம்பியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் கடைசி நபி நான் தான், எனக்கு பின்னால் நபி இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இப்போ ஒரு கேள்வி வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாதானே பிறப்பாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக பிறக்க மாட்டார்கள், நபியாக இறங்குவார்கள். அதுவும் நபியாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் உம்மத்தாக இறங்குவார்கள். இப்பொழுது புதிய நபி என்று வாதித்தவர்கள் சொன்ன வாதங்களில் ஒன்று குர்ஆனில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எனக்கு பின்னால் அஹ்மத் என்பவர் வருவார் என்று வாதித்தவர்கள் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விளங்காத காரணம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தௌராத்தை படித்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது இருந்தால் என்னை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு வேற வழியே கிடையாது, அவங்க நபியா இருக்க முடியாது, என் உம்மத்தில் ஒருவராக இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு கட்டத்தில் நான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு உம்மத்தாக இருக்கும் பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டார்களே தவிர அந்த காலத்தில் நான் நபியாக இருப்பதற்கு ஆசைப்படவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தகூமுஸ் ஸாஅ ஹத்தா யன்ஸிலு ஈஸா இப்னு மர்யம். ஈஸா இப்னு மர்யம் இறங்குவது வரையிலும் கியாமத் வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். எந்த தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக பிறக்க மாட்டார்கள். இந்த 30 பேரும் தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக பிறந்தார்கள். இந்த பொய்யர்கள் நபியாக நடமாடினாங்களே, அத்துணை பேரும் நபியாக நடமாடியவர்கள் எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக பிறந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனாக பிறந்தார்கள். என்றால் கியாமத் நெருங்குகிற 45 வருடங்கள் அல்லது 40 வருடங்களுக்கு முன்னால் நபியாக இறங்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு உம்மத்தாக இறங்குவார்கள், சத்தியத்தை போதிப்பார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபுஹ் நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஞ்சள் 2 மஞ்சள் ஆடைகளை அணிந்து கொண்டு இறங்குவார்கள். சுபுஹ் நேரமாக இருக்கும். அங்குள்ள இமாம் ஒரு பள்ளியில் இறங்குவார்கள், திமிஷ்கில் உள்ள ஒரு பள்ளியில் இறங்குவார்கள். அங்குள்ள இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை தொழுவையுங்கள் என்பார்கள், தொழுக வைக்க மாட்டார்கள். ஒரு நபி இருக்கிற பொழுது இன்னொருவர் தொழுக வைக்க மாட்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களே தொழுக வைத்துக் கொள்ளுங்கள் என்பது போன்றுதான் பதில் சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் தான் ஒரு ஆள் வாதிச்சுட்டு நான் நபியாகவும் இருக்கிறேன் ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கிறேன் என்று ஒருவர் வாதித்தால் அவரிடத்தில் நாம் அடையாளம் பார்ப்போம். நீ யாருக்கு பிறந்தா? இன்ன தாய்க்கும் தந்தைக்கும் இன்ன இடத்தில் பிறந்தேன், நீ அந்த லாயுக்கே இல்லை. முதல் அடையாளம். அடுத்து கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், ஹின்சீர்களை கொல்வார்கள், சலீபுகள் என்ற சிலுவைகளை அழிப்பார்கள், தொழுகைக்காக மக்களை ஒன்று கூட்டுவார்கள், மக்களுக்கு சொத்துக்களை ஜகாத்தினுடைய பொருட்களை பங்கிட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவங்க பங்கிட்டு கொடுக்கிற நேரத்தில் ஜகாத்தை வாங்குவதற்கு ஆள் இருக்காது என்றார்கள். இன்னைக்கு ஜகாத் இன்னைக்கல்ல, பொய்யான நபி என்று வாதித்தார்களே 30 பேரு இனியும் புறப்பட்டாலும் சரி ஜகாத் வாங்குவது கை நீட்டி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று வாதித்து ஒருவன் வந்தால் அவனுக்கு அடையாளங்களை நம் கண்மணி நாயகம் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எங்கு இறங்குவார்கள்? ரௌஹா என்ற இடத்தில், மக்காவுக்கும் மதீனாவிற்கும் பக்கத்தில் உள்ள ரௌஹா என்ற இடத்தில் இறங்குவார்கள். அங்கிருந்து ஹஜ் செய்ய புறப்படுவார்கள், உம்ரா செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், தஜ்ஜாலை கொல்வதற்கு வரக்கூடியவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நான் நபிதான், ஹத்துமுன் நபி நுபுவத்து கண்மணி நாயகத்துக்கு சிறப்பு நபியின் பெயர் வச்சுக்கிட்டு நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று வாதித்து வந்தால் தஜ்ஜால் வந்துட்டானான் முதல்ல பாக்க. தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் தஜ்ஜாலை கொல்வதற்காக வருபவர்கள் இறங்குபவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிற பொழுது உப்பு உருவத மாதிரி உருகி போவான்.
அவனை விரட்டி கொள்வார்கள் என்று புகாரியும் முஸ்லிமும் நமக்கு ஹதீஸாக சொல்லி காட்டுகிறது. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இந்த ஒரு பெரும் குழப்பம் வந்துவிடக் கூடாது என்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பார்கள்? நடுத்தர உயரமுள்ளவர்களாக இருப்பார்கள், வெண்மை கலந்த சிவப்பு நிறமாக இருப்பார்கள், மஞ்சள் நிறைய ஆடைகள் உடுத்திருப்பார்கள், தலை ரோமம் எப்பொழுதும் குளிச்சிட்டு வந்த மாதிரி நல்ல பளபளப்பாக தண்ணீர் நிறைந்த ரோமம் போன்று இருக்கும். ஆனால் தண்ணீர் இருக்காது. இஸ்லாத்தின் அடிப்படையில் போர் செய்வார்கள் என்று அவர்களுடைய அடையாளங்களை சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய சமயம் எந்த மார்க்கமும் உலகத்தில் இருக்காது, எந்த மதமும் இருக்காது. இன்னைக்கு நபி என்று ஒருவன் வாரித்து வந்தால் அந்த காலத்தை பார்க்க வேண்டும், அவன் உடையை பார்க்க வேண்டும், அவன் தோற்றத்தை பார்க்க வேண்டும், அவன் பிறப்பை பார்க்க வேண்டும், அவன் எப்படி இருக்கிறான் என்பதை அத்தனையும் பார்க்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் விளக்கம் சொல்லுகிற அந்த கட்டத்தில் தான் சொல்வார்கள், ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்காது, இஸ்லாம் மட்டும்தான் இருக்கும். நேரத்தை பார்க்க வேண்டும், அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும், உடையை பார்க்க வேண்டும், தலையை பார்க்க வேண்டும், இறங்குவதை பார்க்க வேண்டும். அத்தனையும் பார்த்ததற்கு அடையாளம் சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் சொன்னார்கள், 40 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழுவார்கள், பின்பு அவர்கள் மௌத்தாவார்கள். அவர்களை முஸ்லிம்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வார்கள். எங்கு அடக்கம் செய்வார்கள்? எனக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வார்கள். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கும் இடத்தையும் சொல்லிவிட்டார்கள். புதுசா ஒருத்தன் வந்து நான் நபின்னு சொன்னா அவனுக்கு அடக்க இடமே எங்கே என்று தெரியவில்லை. அவர்களை அடக்குவதற்கு உலகம் எங்கள் இடம் வேண்டாம் என்று விரண்டோடியது. எவ்வளவு அடையாளம், துல்லியமான அடையாளம், சரியான நுணுக்கமான அடையாளத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு எனக்கு பக்கத்தில், அதுவும் அந்த ஒரு ஹதீஸ்ல உயிரோடு வாழுகிற பொழுதே கண்மணி நாயகம் சொன்னார்களாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பக்கத்தில் அடங்குவார்கள். யார் யாருக்கு பக்கத்தில்? எனக்கும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் அடக்கப்படுவார்கள் என்ற விளக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசுவான். இன்னைக்கு நபின்னு சொல்லி நடமாடுறாங்களா இல்லையா? அவங்கள மரம் அல்ல, மனிதர்கள் அவர்களை பார்த்து பேச மாட்டார்கள். மனித தோற்றத்தில் நடமாடுபவர்கள் வேண்டும் என்றால் பேசலாம், மனிதர்கள் பேச மாட்டார்கள். உலகத்தில் ஒரு கவிஞன் சொன்னதை போல மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, ஆனால் மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. உண்மை அதுதான். மக்கள் தொகை உலகத்தில் கூடுகிறது, மனிதாபிமானம், மனித நேயம் தேய்ந்து போன காலகட்டம். மனித நேயத்தை ஊக்குவிப்பதற்காக மனிதநேய இயக்கங்கள், மனிதநேய பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது, உருவாக்க முடியவில்லை. மரம் செடி கொடிகள் அத்தனையும் பேசும், யா ரூஹல்லாஹ் என்று பேசும். இன்னும் சொன்னாங்க, எங்க இறங்குவார்கள்? வெள்ளை மினாராவில் இறங்குவார்கள். ஃபயன்சிலு இன்தல் மினாரத்தில் பைலா ஷர்கி திமஷ்க் நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு மினாராவில் இறங்குவார்கள். 2 மஞ்சள் ஆடைகளோடு இறங்குவார்கள். 2 மலாய்க்கத்மார்களுக்கு மேல் தோளுக்கு மேலால் கைகளை போட்டுக் கொண்டு இறங்குவார்கள் என்று சொல்லிவிட்டு தஜ்ஜாலை எங்கு அவர்கள் கொல்லுவார்கள் என்பது வரையிலும் அடையாளத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இப்படி கண்மணி நாயகத்தினுடைய நுபுவத், அந்த நபித்துவம், நிறைவு பெற்ற நபித்துவம், இறுதி நபித்துவம் என்று நாம் சொல்லுவதை விட நிறைவு பெற்ற நபித்துவம், இறுதி நபித்துவம், முத்திரை நபித்துவம். அப்போ ஒரு கேள்வி வருது, நுபுவத் வேண்டாமா இனி? அதற்கும் பதில் சொல்லுகிறார்கள் நாதாக்கள். ஓரிடத்திற்கு நபியை அனுப்ப வேண்டும் என்றால் 4 காரணங்கள் வேண்டும். ஒரு இடத்துக்கு நபி அனுப்பணும்னா 4 காரணம். ஒரு காரணம், அந்த சமுதாயத்துக்கு நபியே வராமல் இருக்கணும். நபியே வராமல் இருந்தால் நபிமார்கள் வரலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். உலகத்தில் அல்ல, அகில உலகங்களில், அனைத்து மண்டலங்களிலும் எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அத்துணை பேருக்கும் சேர்த்துதான் ரசூலுல்லாஹ்வை நபியாக அனுப்பிவிட்டோம். நபி அனுப்பப்படாத எந்த பகுதியும் உலகத்தில் இல்லை, நபி தேவையில்லை. அடுத்து, முன் நபியினுடைய சட்டம் மாற்றப்பட்டிருந்தால், ஒரு நபியினுடைய சட்டம் முழுமையா மாற்றப்பட்டிருந்தா அடுத்த நபி வரணும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹனு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ்வுடைய வேதம், கண்மணி நாயகம் கொண்டு வந்த திருக்குர்ஆனை யாராலும் மாற்ற முடியாது, மறைக்க முடியாது, திருத்த முடியாது, ஒரு புள்ளிய அங்கே இங்கே மாற்றி பார்க்க முடியாது. நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம் என்று சொல்லி இருக்க, முன் நபியினுடைய வேதம் மாற்றப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை, நபி வர முடியாது.
இல்லை, இன்னொரு வேலை